சைக்கிள் கட்சியினரும் சங்கு கட்சியினரும் உத்தியோகபூர்வமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டணியின் கீழ் வந்திருக்கிறார்கள். இது சுமந்திரன் அவர்களுடைய முதல்வர் கனவுக்கு வைக்கப்பட்ட வேட்டா என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக ஆராய இருக்கின்றோம். பொதுமக்களால் செலுத்தப்படுகின்ற வரி பணத்தில் ₹1 கூட வீணாக்கப்பட மாட்டாது, லஞ்ச ஊழல் செய்யப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். மல்வான பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவ ஆய்வு கூடம், அதற்கு நீதிமன்றத்தால் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அந்த தனியார் மருத்துவ ஆய்வு கூடத்தினர் செய்த தவறு என்ன, எதற்காக அந்த குற்றப்பணம் அறவிடப்பட்டது என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன. நாங்கள் எல்லோருமே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய மேயர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலி சித்திரமும் இருக்கின்றது. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். உங்கள் வரி பணம் உங்களுக்காகவே என்கின்ற ஒரு தலைப்பில் தேசிய வரி வாரம் நேற்று 2ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் வரியை எப்படி செலுத்த வேண்டும், வரி செலுத்துவதனுடைய அவசியம் என்ன, வரி செலுத்துவதால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அரசாங்கத்துக்கு என்ன விதமான நன்மை கிடைக்கும், இந்த மாதிரி வரி சம்பந்தமான சகல விவரங்களையும் பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் இந்த வரி வாரம். எனவே இதனை ஆரம்பித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். பொதுமக்களாகிய நீங்கள் செலுத்துகின்ற வரியில ₹1 கூட லஞ்ச ஊழல் செய்யப்பட மாட்டாது, அது வீணாக்கப்பட மாட்டாது. நீங்கள் செலுத்துகின்ற வரி எல்லாமே உங்களுக்கே திரும்ப வரும். யாராவது ஒரு அரச அதிகாரியோ அல்லது அரசியல் இருப்பவர்கள், அமைச்சர்களோ அல்லது யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி லஞ்ச ஊழல் செய்யறதுக்கு எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்படி யாராவது லஞ்ச ஊழல் செய்தால் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். பொதுமக்களுடைய வரி மிகவும் முக்கியமானது, லஞ்ச ஊழல் இல்லாத நிர்வாகம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இருக்கின்ற இணைய பாவனையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால், உலக பணக்காரர் எலோன் மஸ்க் இருக்கிறார் தானே, அவருடைய ஒரு கம்பெனி ஸ்டார்லிங்க், அது மிக வேகமான இணைய சேவையை உலகம் முழுவதும் வழங்குகின்ற ஒரு நிறுவனம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த நிறுவனத்தினுடைய இணைய சேவைகளை இலங்கையில் அறிமுகப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வரப்போது என்று சொல்லப்பட்டது, பரவலாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த கதையை காணையில் இப்போ சொன்னா அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இனி அந்த ஸ்டார்லிங் கம்பெனியில இருந்து ஒரு சில இலத்திரனியல் கருவிகள், பொருட்கள் எல்லாம் சேர்ந்த பிறகு உடனடியாகவே இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில ஸ்டார்லிங் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இப்ப இருக்கிறத விடவும் அதிவேகமான இணைய சேவைகளை இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். துபாயில இருந்து நேற்று 2ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆள் போயிருக்கிறார். போனவர் கொழும்பு கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஒரு கொலை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாம். அதாவது போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கலபொடவத்தை என்கின்ற ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடந்ததாம். ஒரு 34 வயதுடைய ஒரு நபரை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கடத்தி கொண்டு போய், அதாவது தாங்கள் விசேட அதிரடி படையினர் என்று சொல்லிக்கொண்டு கடத்தி கொண்டு போய் அவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் பிரதானமான குற்றவாளி தான் இவர். என்ன செய்யக்காரன்னு சொன்னால், அந்த கொலை சம்பவத்தை செய்து போட்டு தப்பி ஓடிக்கார் துபாய்க்கு. துபாயில் போய் இருந்துட்டு போய் நேற்று ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறார். என்ன நம்பிக்கையில் வந்தாருன்னு தெரியல. வந்திருக்கிறார். வந்தோடனே ஏர்போர்ட்டில் வச்சு ஆளை பிடிச்சிட்டோம். பிடிச்சி இப்போ மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள் எப்படி வெளியினம்னு தெரியல. தாங்களாகவே கொழும்பு கட்நாயக்கா விமான நிலையத்தில் மாட்டுப்படினம். இதோட நிறைய பேரை பிடிச்சாச்சு. கட்நாயக்கா ஏர்போர்ட்டை வச்சு நிறைய பேரை பிடிச்சாச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலை சம்பவத்தை செய்கிறது. பிறகு நாட்டில் இருக்க முடியாது, போலீஸ் துரத்து அண்டி போட்டு நாட்டை விட்டு ஓடுறது, ஓடி போட்டு எங்கேயாவது போய் ஒழிச்சிருக்கிறது. இப்போ இந்த எவ்வளோ ஆளம் ஒழிச்சிருக்கிறது, 1 வருஷம் 2 வருஷம் ஒழிச்சிருக்க, போர் அடிச்சிருக்கும் போலடகு. சரி போனா பொது போய் ஸ்ரீலங்காவில் ஜெயிலில் இருப்போம், எதுக்கு சும்மா துபாயில் வெயிலுக்கு கடந்து காய்வானண்டி போட்டு போயிருப்பார் நினைக்கிறேன். போன இடத்துல இப்போ கொழும்பில் வச்சு பிடிபட்டிருக்கிறார். இதே மாதிரி ஒரு நாளைக்கு செவ்வந்தியும் பிடிபடுறாவோ இல்லையோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.
மல்வானை பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவ ஆய்வுக்கூடம். அந்த ஆய்வுக்கூடத்துக்கு எதிராக நீதிமன்றத்தால் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அவை என்ன குற்றம் செய்தவை என்று பார்த்தா, இரத்த பரிசோதனை இருக்குத்தானே, அதுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு காசு வாங்கினவையாம், கூட சார்ஜ் பண்ணியிருக்கணும். அது ஒரு ஆள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு இப்போ 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் கட்ட சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இலங்கையில் இப்போ இருக்கிற சட்டப்படி ஒரு இரத்த பரிசோதனை செய்யறதுக்கு, ஒரு தடவை இரத்த பரிசோதனை செய்யறதுக்கு, முழுமையான இரத்த பரிசோதனை செய்யறதுக்கு 400 ரூபா தான் அறவிடணும். 400 ரூபா தான் மேக்சிமம் காசு. அதுதான் வர்த்தமானிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தமானி எப்போ வெளியிடப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம், 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பிளட் டெஸ்ட்டை சொல்றது FBC என்று சொல்லி, ஃபுல் பிளட் கவுண்ட் என்று சொல்லி சொல்றது. அதை தமிழில் சொன்னால் குருதியில் அடங்கியுள்ள மொத்த கலங்கள், குருதியில் அடங்கியுள்ள மொத்த கலங்கள் என்று சொல்லி சொல்றது. அந்த டெஸ்ட்டை, அதுக்கான தொகை 400 ரூபாய். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட எங்கேயாவது லேபில் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் பே பண்ண வேண்டிய காசு 400 ரூபாய் தான். அதை விட கூடுதலாக அறவிட்டால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வர்த்தமானியை சொல்லலாம், 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி வந்த வர்த்தமானியில் இது விசேட வர்த்தமானி, விசேட வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 400 ரூபாய்க்கு மேலே நான் தரமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், நீங்கள் வாதாடலாம். எனவே இந்த மாதிரி தான் ஒரு ஆள் போய் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மல்வானை பகுதியில் இருக்கின்ற தனியார் ஆய்வு கூடத்துக்கு இப்போ 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 5 லட்சம் ரூபாயை உழைக்கிறதுக்கு எத்தனை பிளட் டெஸ்ட் எடுக்கணும் தானே. எனவே தேவையில்லாத வேலை பார்த்து பேராசைப்பட்டு இப்போ குற்றப்பணம் கட்டினோம் நீதிமன்றத்துக்கு. எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். FBC எனப்படுகின்ற முழுமையான இரத்த பரிசோதனை செய்யறதுக்கு 400 ரூபா தான் காசு இலங்கையில். யாழ் மாநகர சபையினுடைய மேயர் யார் என்பது இந்த மாதம் 13ஆம் தேதி தெரியும். உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 34 சபைகள். அந்த 34 சபைகளில் 3 சபைகளில் தான் இலங்கை தமிழரசு கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றது. அந்த 3 சபைகளையும் ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அது அவர்களுடைய ஆட்சி தான். ஏனைய 31 சபைகள் இருக்குத்தானே, இந்த 31 சபைகளுக்கும் மாவட்ட தேர்தல் ஆணையாளரோட கலந்து பேசி கலந்துரையாடித்தான் ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு பிரதேச சபை நகர சபைகளுக்குமான எந்தெந்த திகதிகளில் இது சம்பந்தமான கலந்துரையாடல் என்று சொல்லி வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதம் 13ஆம் தேதி மொத்தம் 3 சபைகளுக்கு, அதாவது யாழ்ப்பாணம் மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை, இந்த 3 சபைகளுக்குமான பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் இந்த மாதம் 13ஆம் தேதி நடக்கும். எனவே இந்த 3 சபைகளுக்குமான முதல்வர்கள் தவிசாளர்கள் யார் என்பது இந்த மாதம் 13ஆம் தேதி தெரிய வரும். எனவே 13ஆம் தேதிக்கு முதல் நிறைய பேச்சுவார்த்தைகள், பேரம்பேசல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் என்று சொல்லி பரபரப்பாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுது. எல்லாமே திரை மறைவுக்கு பின்னால் நடக்கும். அப்படி ஏதாவது தகவல்கள் உள்ளுக்குள்ளே இருந்து கசிஞ்சா அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று திங்கட்கிழமை காலை செய்தி அறிக்கையில் சொல்லியிருந்தோம், நேற்று திங்கட்கிழமை சைக்கிள் கட்சியினருக்கும் சங்கு கட்சியினருக்கும் இடையில் ஒப்பந்தம் போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று பின்னேரம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டோம். என்ன பிரச்சனை சொன்னால், சைக்கிள் கட்சியினர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களே ஒரு கூட்டணியாகத்தான் இருந்தார்கள். அதே போல் சங்கு கட்சியும் அது ஒரு தனி கட்சி கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சங்குன்றது ஒரு கூட்டணி தான், அதில் நிறைய கட்சிகள் இருக்குது. எனவே அங்கால ஒரு கொஞ்சம் கட்சி, இங்கால ஒரு கொஞ்சம் கட்சி எல்லாம் சேரைக்குள்ள ஒரு பெரிய அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு மாதிரி ஒரு பலமான ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி இருக்க போது. என்ன பிரச்சனை சொன்னால், ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சி சங்கு கட்சியோடையும் பிறகு சைக்கிள் கட்சியோடையும் தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அந்த 2 பேச்சுவார்த்தையும் பெரிய அளவில் சுமூகமாக நடக்கவும் இல்லை, முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படலை, முக்கியமான இணக்கங்கள் எதுவும் காணப்படலை. கிட்டத்தட்ட அந்த 2 பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியில் தான் முடிஞ்சது. முதல்ல சங்கு கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்கக்குள்ள சங்கு கட்சியினர் குறிப்பிட்ட சில பிரதேச சபைகளை கேட்டதாகவும் அதற்கு தமிழரசு கட்சி மறுத்ததாகவும் செய்திகள் வந்தது. CVK சிவஞானம் அவர்கள் கூவப்பட்டு கொந்தளித்ததாக எல்லாம் செய்தி வந்தது. பிறகு சுமந்திரன் அதை சமாளித்து விட்டதாகவும் செய்தி வந்தது. பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான சைக்கிள் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் தோல்வியில் முடிஞ்சது. இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், இந்த 2 கட்சியினரும் ஒன்று சேர்ந்திருக்கணும். இது சுமந்திரன் அவர்களுடைய முதல்வர் கனவுக்கு வைக்கப்பட்ட ஆப்பா என்றது
இப்போ எல்லோராலும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ நடக்கிற இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து தனியாக உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கிறது சம்பந்தமாக மட்டும், அதை மட்டும் சிந்திச்சு எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லை, எதிர்காலத்தையும் சிந்திச்சு எடுக்கப்பட்ட முடிவுகள் தான். ஏனென்று சொன்னால் அடுத்த வந்து மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. பிறகு இது கொண்டு சேர்ந்து போட்டு அதுக்கு சண்டை பிடிக்கிறதா இல்லை தானே? பொதுமக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி செய்யலாது. எனவே எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இப்போ சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு எல்லாருடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றா சேர்த்தா எதிர்காலத்தில் வந்து அவர் முதல்வர் வேட்பாளராக வரும்போது அதுக்கு பெரிய பக்கத்துணியாக இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அவருடைய கனவை வந்து சிதைச்சு விட்ட மாதிரி இப்போ கட்சியெல்லாம் மாறிட்டுது, கூட்டணி இங்கால அமைஞ்சிட்டுது. எனவே இனி இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் அவர்கள் வடமாகாண சபைக்கு முதல்வர் வேட்பாளருக்கு போட்டி போடுறதாக இருந்தால் அவரை யார் ஆதரிப்பார்கள், யாருடைய ஆதரவெல்லாம் அவருக்கு கிடைக்கும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அங்கால் இருக்கக்கூடிய இபிடிபி கட்சியோட போய் சேர முடியாது, சேர்ந்தா விழுற வாக்கும் விழாது, உண்மைதானே? எனவே இன்றைய சூழல்ல பார்த்தா இலங்கை தமிழரசு கட்சி வந்து தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக தெரியுது. என்னென்னா உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து அதிகளவு வாக்குகள் பெற்றது அவர்கள் தான். இருந்தாலும் இப்போ வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது. என்று சொன்னால் ஏனைய கட்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் மற்ற கட்சிகளோட சேர்ந்து செயல்படினம். எனவே அப்படி இலங்கை தமிழரசு கட்சி வந்து தனித்து விடப்படுறது சுமந்திரன் அவர்களுடைய முதல்வர் கனவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும். எனவே எதிர்காலத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பொதுவாக சொல்றது அரசியல்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்று சொல்லி, ஆனால் எங்கட மண்ணில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் மத்தியில் வந்து அப்படி நெச்ச ஒன்று எல்லாம் அப்படி முடிவெடுக்கிறேல, அல்லது கொள்கைகளை விட்டுட்டு முடிவெடுக்கிறது சரியான குறைவு. ஒரு ஒப்பந்தம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வரும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல தேவையில்லை. ஒரு சாதாரண குடிமகனுடைய தலைக்கு மேலே பெரிய ஒரு மூட்டை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது தேசிய வரி பாரம் என்று சொல்லி. எனவே அரசாங்கம் வந்து வரியை வந்து மக்கள் செலுத்தணும் என்றதுக்காக அந்த வரி பாரத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. ஆனால் சாதாரண மக்களை வந்து அந்த வரி எப்போவுமே பாதிக்கவே செய்யும். அதை விளக்கமுகமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.